Dear Reverend Father Bernard Shah, Vicar Provincial of Mary Queen of Peace Province and our special guest, dear Reverend Father Peter Durai, the Rector of St. Joseph Capuchin Philosophical College and our special guest today, and our Doctor and alumni Shanmugha Priya and Mrs. Monisha, alumni, and Reverend Father Principal, Father Judy, and Reverend Father Correspondent, Father Anthony Raj, and Reverend Father Bala, the Finance Administrator, and Mrs. Vijaya, the Vice Principal, and dear teachers, parents, and students. Today is a very special day for all of us. And very specially, the students should remember the day that all we gather here. இன்றைக்கு மிக முக்கியமான நாள். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எதற்காக இந்த முக்கியமான நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம்? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? இன்றைக்கு என்ன முக்கியமான நாள்? ஆனுவல் டே. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான வெரி ஸ்பெஷல் டே இன்னைக்கு. ஆசிரியர் தின விழாவை நாம் நாளை கொண்டாட இருக்கின்றோம். அதனால் முதலாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கரவொலி எழுப்பி சத்தமாக கைத்தட்டி நம்முடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். The theme of our annual celebration, annual day is Be like a river. ஆற்றை போல ஆறை போல வாழ். இதில் 3 முக்கியமான நிகழ்வுகளை அன்பார்ந்த பிள்ளைகளே, மாணவிகளே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். Be wild, அது முதலாவது. ரெண்டாவது Be gentle, அது ரெண்டாவது. மூன்றாவது be persistent. நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், சில நேரத்தில் மழை வந்த பின்னாடி காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். காடுகளில் அதிகமாக இந்த காட்டாற்று வெள்ளம். இந்த வெள்ளம் வர்றப்ப என்ன நடக்கும்? வழியில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் அடித்து புரட்டி கொண்டு அடித்து தூக்கி கொண்டு அந்த காட்டாற்று வெள்ளம் தன்னுடைய பாதையிலே அது ஒரு பெரிய சத்தத்தோடு அது அந்த இடத்தை கடந்து போகும். காட்டாற்று வெள்ளம். நீங்களும் அந்த காற்றாற்று வெள்ளத்தை போல இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கின்ற சவால்கள், இந்த படிக்கும் பொழுது நான் என்னுடைய மாணவ பருவத்திலே எனக்கு வரக்கூடிய எல்லா சவால்களையும் நன்றாக படிக்க முடியாமல் என்னை இந்த படிப்பிலிருந்து வெளியேற்றுகின்ற அனைத்து தீய சக்திகளையும், எனக்கு எதிராக வரக்கூடிய கடினமான எல்லா சவால்களையும் காட்டாற்று வெள்ளம் போல அடித்து தூக்கி கொண்டு நாம் முன்னே செல்ல வேண்டும். அது உங்களுடைய முதலாவது மாணவர்களுடைய கடமை. பி வைல்ட். காட்டாற்று வெள்ளம் போல எதையும் விட்டு கொடுக்காதே, எதையும் விட்டு விடாதே. தெளிவான சிந்தனையோடு, சீரிய எண்ணத்தோடு, நல்ல நோக்கத்தோடு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி நீ வாழ்க்கையிலே எல்லா தடைகளையும் தகர்த்து உடைத்தெறிந்து நீ முன்னே செல்ல வேண்டும். ஒரு ஆறு அப்படி தான் பண்ணும். அந்த ஆறு கடந்து போகும் பொழுது எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய ஒரு பாறை இருந்துச்சுன்னா உடனே போய் அந்த பாறையை அடித்து அந்த ஆறு தள்ளிடாது. முதலாவதாக அந்த தண்ணி என்ன பண்ணும்? அந்த ஆற்று வெள்ளம் அந்த பாறைக்கு அடியிலே சூழ்ந்து நிற்கும். படிப்படியாக அந்த பாறைக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை, அந்த பிடிப்பை தகர்த்து விட்டு இன்னும் கொஞ்ச நாட்களில், கொஞ்ச நேரத்தில் அந்த பாறையை அந்த இடத்திலிருந்து அது அகற்றிவிடும். தனக்கு வரக்கூடிய தடைகளை இந்த காட்டாற்று வெள்ளம் உடைத்தெறிந்து முன்னேறி செல்லும். அதுதான் பி வைல்டு. அதனால் அன்பார்ந்த பிள்ளைகளே,
ஆற்றை போல வாழ வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய முக்கியமான கடமை பி வைல்ட். நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதையும் நான் விட்டு விட மாட்டேன். கடவுள் என்னுடைய பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக என்ன கொடுத்தாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடைகளாக இருந்தாலும் தாண்டி நான் அதை தகர்த்து உடைத்தெறிந்து முன்னேறி செல்வேன். இதுதான் உங்களுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பி ஜென்டில். தடைகளை தாண்டி உடைத்தெறிந்து அந்த உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது நல்ல எண்ணம் கொண்ட, மென்மையான உள்ளம் கொண்டவர்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். படிப்பு நமக்கு அதை தான் சொல்லித் தருது. இந்த படிப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்து நல்ல ஒரு குடும்பத்தோட நல்ல ஒரு வீடு கட்டி நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்று படிப்பு நம்மளுக்கு சொல்லி தருவது. நம்முடைய கல்வியினுடைய நோக்கம் மனிதராக நம்மை மாற்றுவது, பிறரை நாம் நம்மிலே ஒருவராக கருதுவது, பிறருக்குரிய மாண்பையும் மரியாதையையும் மதிப்பையும் கொடுப்பது இந்த கல்வி. ஆக இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மென்மையானவர்களாக, அதே நேரத்திலே உறுதி உடையவர்களாக, அதே நேரத்திலே அன்பு உடையவர்களாக, மனித மாண்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் பி ஜென்டில். மூன்றாவது முக்கிய பண்பு பி பர்சிஸ்டன்ட். நீங்கள் எடுத்துக்கொண்ட நோக்கத்திலே, எடுத்துக்கொண்ட வேலையிலே, நீங்கள் எத்தகைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுடைய தெளிவான எதிர்நோக்கிலே ஒரு பொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது. அந்த ஆற்று வெள்ளம் போகிறப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் சேரும். அங்கே இருக்கக்கூடிய பழைய இலைகள், தூசிகள் எல்லாம் அந்த ஆற்று தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போகும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த தூசி குப்பைகள் எல்லாம் அந்த ஓரத்திலே ஒதுங்கிவிடும். ஆற்று நீர் தூய்மையான நீராக அது தொடர்ந்து முன்னேறி செல்லும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நமக்கு வரக்கூடிய இந்த கடினமான நேரங்களிலே அல்லது நாம் சந்திக்கின்ற கடினமான சவால்களிலே, கடினமான நபர்களை நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் முன்னேறி வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் பி பர்சிஸ்டன்ட். சரி, இப்போ நான் ஒரு 3 முக்கியமான பண்புகள் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு 3 முக்கியமானதை சொன்னேன். யாராவது எனக்கு திருப்பி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன? பி வைல்ட். வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுக்காமல், விட்டு விடாமல் தெளிவாக முன்னேறி செல்ல வேண்டும். இரண்டாவது, பி ஜென்டில். மென்மையானவர்களாக, மனிதர்களாக, மாண்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவது, பி பர்சிஸ்டன்ட். எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதியிலே விட்டுவிடாமல் தொடர்ந்து திடமான முடிவோடு, உறுதியான தன்மையோடு வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். எனவே அருமையான மாணவர்களே, இந்த நாளிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய கப்புச்சின் துறவிகளும் உங்களுக்கு எல்லாவித அருமையான சூழ்நிலையை இங்கே உருவாக்கி ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த கல்வி பணியை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன்னால் இருந்த எங்களுடைய அருமையான கப்புச்சின் துறவிகள் மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கல்வி பணியிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தந்தையர்கள், இதற்கு முன்னால் இந்த பள்ளியிலே பொறுப்பாளராக இருந்த அன்பு தந்தையர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தை கொடுத்தவர்கள். ஆகவே இந்த அருமையான நேரத்திலே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த ஆசிரியர்கள் உங்களை வாழ்க்கையினுடைய உயரத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த அருமையான நேரத்திலே அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து உங்களை உயர ஏற்றி செல்லும் இந்த ஆசிரியர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்களை ஒரு பொழுதும் நீங்கள் மறந்து விடக்கூடாது.
தங்களுடைய வீடுகளிலே எத்தகைய ஒரு வாழ்க்கை நிலை இருந்தாலும், எத்தகைய நிலை இருந்தாலும், கல்வி பணியிலே உங்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை நீங்கள் ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். அவர்களுக்குரிய மரியாதையையும் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைத்து உங்களுடைய நடவடிக்கைகளிலும் உங்களுடைய சொல்லிலும் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பான இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.